அக்காவுக்கு கூந்தல் விழுந்துகளா வளர்ந்துருச்சு. வரையில அண்ணன் காலடி இருந்துச்சு, இப்போ 2 அடி இருக்கு. வாயை மூடிட்டு வாசியம் வாயை மூடுங்க. எப்படி திறக்காம தொண்டையை திறக்காம இல்லை அப்படியா? மூடிட்டு வாசிடா முதல்ல. மாறுகட்டு இல்லை மாறுகட்டு மசத்தை புனிக்கிட்டு போயிடுச்சு. அப்புறம் என்னத்தா தூங்குறவங்களாம் எழுப்பி விடுங்கத்தா. நீங்கள் போய் தட்டி எழுப்புங்கத்தா முதல்ல. மாலை மாற்ற கூட இல்லை, அது உங்களுக்கு தூங்குறீங்களா என்னத்தா? நீ இன்னைக்கு நாங்கள் எங்கே போகிறோம்? கண்ணுக்கடுத்தமா காவலுக்கு போகிறோம். காவலை பார்த்து பார்த்து எனக்கு அழுத்து போச்சு. இந்த காசை வாங்க பிள்ளைங்க நான் படுற வாடு. இந்த காசை வாங்கி சீட்டு காசு கட்டி தவணை காசு கட்டி என் மனசுல உள்ள ஆசையெல்லாம் உங்கள்கிட்ட ஒன்று ஒன்றா எடுத்து சொல்லலாம்னு இருக்கேன். சொல்லவா? அந்த ஒட்டு முடிய பின்னாடி போடு, மறைக்குது. என்ன வாங்க, நான் படுற சிரமம் உனக்கு என்ன தெரியும்? புது மண்டபத்தில் 450 ரூபா விற்கிறாங்க. 25 வருஷம் ஆச்சு. நானாவது இம்பிட்டு நீல வச்சு ஓ மண்டையில் ஒட்ட மசுறு கிடையாது. நீ பேசுறியாக்கும் சாப்பிடாது. ஓடியா முதல்ல எதையாவது பிடிச்சி கொடுத்துரி தலையெடுத்து மறுபடியும் வாயை கலப்பாம. தம்பி முருகா ஏத்துறா வந்து ஏற்றி விடுறா. நம்ம உள்ளதான் ஒன்றும் சொல்லாது. எங்க நான் எதுவும் பேசல, என்னை கிளப்பி விடுறது இந்த ஆளுதான். அப்படியே குத்துறதுனாக்க ராமதாசை குத்துங்க, சரியா? ஆமாம். அப்புறம் ராதா செல்வி பேச்சு பிடிச்சி வச்சு பிடிச்சி யாரும் என்னை குத்த கூட சொல்லக்கூடாது. மூடிக்கிட்டு வாசி முண்டை முதல்ல. மூடிக்கிட்டு எப்படி மசில் வாசிப்பேன்? என் அழகுக்கும் என் அறிவுக்கும் நாங்கள் இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. ஏன்டா சுடுகாட்டுக்கே கொண்டு போறீங்க? ஒரு நல்ல நீ நல்லா அடக்க. முதல்ல வயசுக்கு வந்திருக்கேன். சிலிப்பி இளங்குளத்துல நல்ல ஒரு மாப்பிள்ளையா தேடிட்டு இருக்கேன். அடக்கமண்ண பொம்பளை. நீ மூடிக்கிட்டு நீ கட்டையடி கோயந்த தானே? கட்டையை அங்கே அடிக்காம இங்கே அடிக்க யாரை பிடிச்சி அடிக்க வந்திருக்கிற? ஆனா நல்ல அடக்கமண்ண பொம்பளை. அடக்கமான பொம்பளை. சொல்லலாம் மாமா பிடிங்க. இவள் ஒரு இளங்குருவி எழுந்து ஆடும் மலர் கொடி, இடையில் நடையில் இறைவன் வரைந்த கோலம், தவழ்ந்திடும் மழையருவி, பறந்து பாடு பசுங்கிளி, நித்தம் 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 நடை தத்தி தத்தி பழகும். இவள் ஒரு இளங்குருவி எழுந்து ஆடும் மலர் கொடி, இடையில் நடையில் இறைவன் வரைந்த கோலம், தவழ்ந்திடும் மழையருவி, தவழ்ந்து பாடும் பசுங்கிளி, நித்தம் 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 நடை தத்தி தத்தி பழகும். இவள் ஒரு இளங்குருவி எழுந்து ஆடும் மலர் கொடி. கால் போகும் போக்கில் மனம் போகும் நாளில் கிடையாது தடை போட புல்வீழினார். நான் போகும் பாதை நிழல் போல கூட வருகின்ற பூங்காட்டும் என் தோழினார். நீண்ட தூரம் ஓடும் வேகம் யாரை தேடுதோ, நீரில்லாமல் வாடும் எங்கள் ஊரை தேடுதோ. நானும் இல்லை கேள்வி கேட்கும் நாளிது,
என்ன ஏன் ராமதாஸ் இந்த பாட்டெல்லாம் பாடுறேன்னு யாருக்காண்டி பாடுறேன்னு கேட்குறியா? எல்லாம் உங்களுக்காண்டி தான். கட்டையடி கோயில் ஓனஞ்சமே பாடணுமா? நானே இங்கே பண்ணாமல் ஒரு வாரமாக ரெஸ்ட்டில் இருக்கிறேன். உனக்காண்டி ஒரு சோக பாட்டு பாடுறேன், விடு. தேர் எடுத்து தெருவில் விட்டுறாம நல்லா இருப்பேன் சாமி. உன் ஜாமானை மூடிக்கிட்டு வாசி நல்லா இருப்பேன். உன கையெடுத்து கும்பிடுறேன். மறுபடியும் போனவன் திரும்பிக்கிட்டு ஏறி வந்துடாம. நானே இந்த காசை வாங்க நான் வர்ற வாடி எனக்கு தான் தெரியும். ஆமாம், கிரகத்தை விலை கொடுத்து வாங்காம முடியாம இந்த பெண்கள்லாம் நினைக்கிறாங்க அவளை மாதிரி ஒரு உதுத்த முண்டை உலகத்துல. ஆஹா, எங்கோ மன வீசுதையா. கோமனப்ப அப்பா காட்டுக்கு போச்சாரு, போனார். விட்டதை அழுத்தாதடி மறுபடியும். அப்பா காட்டுக்கு போய் சொன்னாரு, கண்ணுக்கு எடுத்துமா காவல் பார்க்க சொன்னாரு. வந்த உடனே காவல் பார்த்தா நல்லா இருக்குமா? காவலை கொஞ்ச நேரம் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம 2 பேரும் ராதா நம்ம விதி படம் பார்த்தியா? அதுல பூர்ணிமாவும் மோகன் மாதிரி நம்ம 2 பேரும் லவ் பண்ணணும். ஆமா ஆமா. எப்படி மாமா? எப்படி தெரியுமா? உன்னை காதல் பண்ணி கல்யாணம் பண்ணி கடைசி வரைக்கும் எழுவனூர் ராமமூர்த்தி அவர்கள் ராதாச்சலி அவர்களுக்கு 100 ரூபாய். எழுவனூர் ராமமூர்த்தி என் சார்பாகவும் என் உடன் பிறந்த சகோதரர் சண்முகராஜ் அவர்கள் சோத்தால போட்டு கட்டினாங்க. உடன் பிறந்த சகோதரர் என்னடி சகோதரர்? அன்பல்பி வாரி வழங்கிய அன்பு உள்ளத்துக்கு நன்றி விட்டு ஆவியூர் கார்த்தியனா ஆச்சே விடுவேன். அப்புறம் பாருங்க. ஆமா, ராஜ நத்த உலத்தை சேர்ந்த அன்பு ஐயா வெள்ளைச்சாமி வாத்தியார் அவர்கள் சார்பாக எனது அன்பு தம்பி முருகன் அவர்கள் எனக்கு 100 அன்பளிப்பளித்து கௌரவப்படுத்தியிருக்கிறார். அன்பு ராஜ நத்த குலத்தைச் சேர்ந்த அன்பு ஐயா வெள்ளைச்சாமி வாத்தியார் அவர்களுக்கும் தம்பி முருகன் அவர்களுக்கும் எனது சார்பிலும் நான் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பிலும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஆமா, நீங்க நடுத்தரமா போனீங்க. நான் என்னைக்கு பழசுல போறேன். பழைய கேப்ப கூழுக்கு ஈடு என்ன, அந்த கம்மங்கஞ்சிக்கு ஈடு என்ன, அந்த ஊட்டி வரை உறவிலே அந்த பூமாலை பொழிவு தெரியுமா? நெளிவ பூதி பண்ண போறாங்க.
என்றது தெரியுமா? ஆமா ஆமா. அப்பா 4 செவத்துக்குள்ளே பூட்டி வச்சிருந்தாரு. அப்பா நம்மள திறந்த வழியா விட்டுட்டார். இப்பதான் திறந்துகிட்டு விட்டுருக்காரு. இந்த காட்டுல உள்ள இன்பம் தங்கச்சி வர்றது மாதிரி இருக்கு. அம்மா வராங்க. தவறா பேசக்கூடாது. வாடா வள்ளிக்கண்ணு. இதோ இதோ இனி கொட்டாய் விடாத முருகா ஏத்து. இதோ இதோ இனி ஒரே பாடல் அதோ என் பாட்டிலே ஒரே ராகம் நீ மலர்ந்தாள் கிளி கடினா மனப்போய் வாழோ துணை நீ இதோ இதோ என் ஒரே பாடல் அதோ அதோ பாட்டிலே ஒரே ராகம் தீபத்தின் மொழியாக ஒரு பாதினி தேன் கொண்ட மலராக மறுபாதினி காற்றின் மொழியாக வருகிறடி கடலின் அலையாக வருவாயடி நீலவத்து வானோ இறக்கமே நீலவத்து வானோ இறக்கமே கொடிக்கொரு மலர் போல் வளர்ந்தாயம்மா வாழ்வில் நீதான் என் சொந்தமே இதோ இதோ ஒரே பாடல் அதோ அதோ என் பாட்டிலே ஒரே ராகம் ஓடமும் நீரின்றி ஓடாதம்மா நீ சொன்ன வழி கேட்டு வருவேனம்மா ஓடவி உறவுக்கு தடையீதடி நீ சொன்ன வழி பார்த்து நடப்பேனடி உனக்கென நானோ எனக்கென நீயோ உனக்கென நானோ எனக்கென நீயோ உறவுகள் போலே வாழ்ந்தாய் என்ன என் வாழ்வில் நீரா என் சொந்தமே இதோ இதோ என்றிலே ஒரே பாடல் அதோ அதோ உன் பாட்டிலே ஒரே ராகம் ராமனின் குகனாக உன்னை பார்க்கிறேன் ஜானகி அணுவாக நான் கேட்கிறேன் மாமரம் பூ பூத்து விளையாடுது வாசல் நீ இன்பம் மலரேறுது பறவைகள் போல பறந்திடுவோமே பறவைகள் போல பறந்திடுவோமே உதவுலகில் நாம் இருந்தாலுமே இனி வாழ்வில் நீதான் என் சொந்தமே இதோ இதோ என்றிலே ஒரே பாடல் அதோ அதோ என் பாட்டிலே ஒரே ராகம் மலரா கிளிநீரினா மனப்போல் வாழ்வோம் துணை நீ நிலா நிலா லலா 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 அண்ணே அன்பு அந்த 4 தாய்மாரும் கை தட்டிக்கிட்டே இருக்காங்க. அப்படி ரசிக்கிறாங்க. நன்றி தே. ஆசீர்வாதம் பண்ணுங்க. மங்களமாக இருப்பாயம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லாரும் எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்கணும். நல்லாவே இருக்கணும். ஆமா, சிரமம் துன்பம்லாம் வரத்தான் செய்யும். வரத்தான் செய்யும். அதெல்லாம் தூக்கி போட்டு நம்ம சந்தோஷமா இருக்கதா இல்லையா? இருந்தா பல்ல இருக்கத்தான் இருக்கதானே செய்யும். அப்புறம் அண்ணே உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா. மங்களகரமா நெத்தியில பட்டையோட வந்திருக்கு. என்ன செய்யறது, எல்லாமே மங்களகரமா இருக்கணும்ல. அண்ணே சொல்லுங்க அண்ணே. ஆமா, அப்பா நம்ம 3 பேத்துட்டே ஒரு பருப்பை கொடுத்துருக்காரு. பருப்பை கொடுத்தாரா? சாம்பார் வைக்க சொல்லியா? பருப்பா? பொறுப்பு. ஆமா, காட்டுக்கு போய் கண்ணு கருத்துமா காவல் பாண்ணே துணைக்காவலுக்கு போய் சொன்னாரு. ஆனா உங்களை பத்தி அப்ப பெருமையா நிறைய சொன்னாரு. ஆமா, நீங்க இதுவரைக்கும் நிறைய வேட்டையாடி மிருகங்கள்லாம் பிடிச்சிருக்கீங்களா? டேய் அப்பா ஓந்தி கரெக்டா வண்டி அப்படி விட்டி எப்படிப்பட்ட மிருகம் அதெல்லாம்? சிரமம் தானே. நீங்க வீரத்தேவன் சொரட்ட சங்க தலைவியே நீதான். சரி இருக்கட்டும் அண்ணே,
நான் என்னென்ன மிருகங்கள் எல்லாம் நீங்க காட்டில் சந்தித்தீர்கள் என்பதை நான் பார்த்த மிருகத்தை வரிசைப்படுத்துகிறேன். இசையில் எடுத்து எம்புங்களா. சிங்கம், பன்றி, கரண்டி. மேல வருத்து போனேன். அடிக்காதீர்கள், அவிச்சு கூட போடுங்க. இங்க வருத்தப்படுறேனா? பார்த்த மிருகங்களை பாட்டா பாட. ராதா இங்கே வாருங்கள். இசை என்னும் இன்ப வெள்ளத்தில் ஓடி வந்த உன்னை ஏமாத்தி விட மாட்டேன். சானா மூனா நீங்கள் அருமையாக உங்க தொண்டையை திறந்து பாடணும்னா நான் தொண்டையை திறக்க வேண்டுமானால் நான் புடவையை தூக்க வேண்டும். பாவடி அவுக்க வேண்டுமா? அவுத்துறாத. 4 கொத்தனார் செத்துருக்கேன். சரி 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 பாடுங்கள் மாமா. பாடவா? பாடு. இசைக்கலைஞர்களே, இது இசைக்கலைஞர்கள், பெரிய மசைக்கலைஞர்கள். யாரே வாயமுறை என்ன தவம் செய்தேனோ குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா. சிங்கம், பன்றி, கரடி, யானை, புழு, திருச்ச சிங்கம், பன்றி, கரடி, யானை, புலி, சிறுத்தை, தப்பாவில விடுறேன். சிங்கம், பன்றி, கரடி, யானை, புலி. மறுபடியும் புலி சிறுத்தான்னு சொல்லு மாப்பிள. நல்லா பண்ணியடா. அந்த ரெட்டை பழத்தை சாப்பிடுறியாடா? ரெட்டை பழத்தை சாப்பிட்டா ரெட்டை புள்ள பிறக்கும். சிங்கம், பன்றி, கரடி, யானை, புலி. வாயில திணிச்சாங்க. அப்ப அந்த ரெட்டை பழத்தை நீ தின்னு. தங்காய், தங்கச்சி, மா என்ன பாட்டு எல்லாரும் சேராம சேர்ந்திருக்கோம். ஆமாண்ணே, கூடாம கூடி இருக்கோம். விளையாடுவோம். என்ன அதனால எப்படி விளையாட போறோம்னா, வெட்டி கீழி வெட்டி வந்த வெட்டி வேறு வாசம் காத்தோடு ஒட்டி வருது, ஒட்டிக்கிட்டு ஒட்டி வந்த ஒட்டியான போது ஒன்னாக ஒட்டி வருது. இட்டுக்கோ இட்டுக்கோ வந்த கோலோ, தொட்டுக்கோ தொட்டுக்கோ கொஞ்ச நேரம் என்னோட சொல்லிக்கோ, என்ன கையில் அள்ளிக்கோ, கைக்கு சிக்கி போச்சு, அதை சொல்லி சொல்லி சொக்கி போச்சு, கைக்கு சிக்கி போச்சு, சொல்லி சொல்லி சொக்கி போச்சு. ஆட வெட்டி கீழி வெட்டி வந்த வெட்டி வேறு வாசம் ஒட்டி வருது.
என்ன அங்காளி இங்க தூங்குனீங்கன்னா நாங்க தூங்கிடுவோம். இங்கே இருக்கணும் போல இருக்கு. ஓரமா தூங்கினாலும் பிரச்சனை இல்ல. ஆமா இது வண்டி பழைய வண்டி செட்டுக்கு போட்டு ஏதாவது விளையாடுவோமா? ஆமா விளையாடலாம். எனக்கு 4 விளையாட்டு தெரியும். 4 தெரியுமா? எனக்கு ஒரு விளையாட்டு கூட தெரியாது. நடிப்ப கள்ளி. எனக்கு 4 விளையாட்டு சொல்லவா? சானா முனா 4 விளையாட்டுன்னு சொன்னீங்களே, அது என்ன விளையாட்டு நான் தெரிஞ்சுக்கலாமாடா? நீ எங்க ஊருக்கு பொங்கலுக்கு வருவையில சின்ன பிள்ளை வேண்டா, அப்ப போய் நம்ம வயக்காட்டுல வெளிக்கிருந்து விளையாடுவோம். நீ கூட குச்சிட்ட கிளறி கரும முடிச்சோன். வேற விளையாட்டு சொல்லியா? 4 விளையாட்டுனா ஒண்ணு அடிச்சு விளையாடுறது, இன்னும் ஒண்ணு புடிச்சு விளையாடுறது, இன்னும் ஒண்ணு புடிச்சுக்கிட்டே அடிக்கிறது, இன்னும் ஒண்ணு அடிச்சுக்கிட்டே பிடிக்கிறது. எனக்கு மாமா இந்த அடிச்சு விளையாடுறதுன்னா என்ன? அடிச்சு விளையாடுறதுன்னா கும்மி. புடிச்சு விளையாடுறதுன்னா? புடிச்சு விளையாடுறதுன்னா பூப்பந்து. இந்த அடிச்சுக்கிட்டே புடிக்கிறதுன்னா? புடிச்சுக்கிட்டே அடிக்கிறது. என்னது? மெரினா பீச்சில் அடிச்சிருக்கேன் பாரு புடிச்சுக்கிட்டு. இந்த இன்னொரு விளையாட்டு மாமா, கடிவாளத்தை புடிச்சுக்கிட்டான் படக் படக் படக். நான் ஒரு சுத்துல 100 ரூபாயை விட்டுட்டேன். உங்களுக்கு ஒரு திருமணம் முடித்து வைக்கலாம் என்று நான் எண்ணுகிறேன் அண்ணா. கல்யாணமா? உங்களுக்கு மனவாய் என்ன உங்க மனதை கொள்ளை கொண்ட கள்ளி யாரும்? அவள்தான் ராதா. இவ ராதா, நீ கண்ணனா? ஆமா. கொடுமடா. நான் லைலா, இவ மஜ்னு. சரி சரி இருக்கட்டும். அதனால நம்ம எல்லாருமா சேர்ந்து என்ன விளையாடுவோம்? இன்பமே உந்தர் பேர் பெண்மையோ இன்பமே உந்தர் பேர் பெண்மையோ என் இதயத்தடி சொல்லு சொல்லு அலைக்கு என் நெஞ்சில் ஆடும் பருவக்கொடி இன்பமே உந்தர் பேர் பெண்மையோ. ஆடுறதுலாம் இல்லைண்ணே, வீடியோ வேற எடுத்துட்டு இருக்கா, ஆட சொல்றியா? அதெல்லாம் சரியா வர. ஐயோ ஆடுங்கண்டா, நீங்க கூட 2000 ரூபாய் கொடுங்க. 4 500 ரூபாய் தாள் வந்தா நாங்கள் ஆடுவோம். என்னண்ணே இப்படி கிளம்பிட்டு? சரியா அண்ணா? அப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து பறவை விரட்டிடலாமா? விரட்டிடலாம். ஆரியம் கூத்தானாலும் காரியத்துல கண்ணா இருக்கணும். அதனால ஒரே விரட்டிடலாம். ஆலோலம் 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 ஆனவம் போட்டிடு மருநாதம்.
இருந்து காவலை பார்க்கிறோம். பறவைகளை விரட்டுங்க. அப்படியே ஆகட்டும். சாமியை கும்பிட்டு வாங்க. வாங்க. ஆலோலம் சோ போங்க. பசுமன் கிட்ட எடுத்து முடிசூடாத மன்னன் ஐயா முத்துராமலிங்க தேவனுடைய முதல்ல பாடி பேசியிருக்கலாம். நீங்க அங்கங்க கஜ கஜ கஜன்னு அப்படியே முடிச்சுட்டு போயாச்சு. அதனால ஐயா அண்ணன் வேற பாட சொல்லியிருக்காரு. ஒரு தேவர் பாட்டு பாடிட்டு அதுக்கப்புறமா நாரதர் முருகா. தேவர் முத்து ராமலிங்கம், தேவர் முத்து ராமலிங்கம், தென்னகத்தின் ஞானத்தங்கம், இவ்வுலகம் போற்றுகின்ற முத்து ராமலிங்கத்தங்கம், முத்து ராமலிங்கத்தங்கம். தேவர் முத்து ராமலிங்கம், தென்னகத்தின் ஞானத்தங்கம், இவ்வுலகம் போற்றுகின்ற முத்து ராமலிங்கத்தங்கம், முத்து ராமலிங்கத்தங்கம். தேவர் முத்து வேண்டும் என்று